Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட் பார்த்தீங்கன்னா spare5.com சொல்லிட்டு ஸோ இதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா மணி ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 2 days 3 days தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 2-3 daysக்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4th டேயில் நம்மளுக்கு பே அவுட் கொடுத்துருவாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா பே அவுட் வந்துட்டு $5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஸோ சைட்டில் போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயில் அனுப்புவாங்க. மெயில் அனுப்புனதுக்கப்புறம் அந்த லிங்க்கு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணும்போது நமக்கான டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்பெய்ட் டாஸ்க்கும் வரும். ஸோ அதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாலர்ஸில் வரும். ஸோ இந்த டாஸ்க்கு நீங்கள் மினிமம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட் நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு 1 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. கம்ப்ளீட் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்குக்கான பாயிண்ட்ஸ் இது. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல் என்ற சப்ஜெக்ட் கீழே அவைலபிள்னு இருக்குது. டோட்டலாக வந்து இப்போ 9 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பண்ணது வந்து 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 9 முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னும் 12 டாஸ்க் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுக்கு 22 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டாஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி போகிறோன்னா ஸோ அந்த டாஸ்க்குக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் என்னன்றது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே அனோட்டேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மூலமா நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாஸ்க் லிஸ்ட்டில் ஸோ இது வந்து நார்மலாக நம்மளுக்கு நார்மல் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அதில் கொடுத்துருக்க நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரேட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதில் போய்ட்டு ஸ்டார் ரேட்டிங் அதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்க்கான ஸ்டார் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு காட் இட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். இந்த பப்பீஸ் வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டார்ஸ் நம்ம ரேட்டிங்ஸ் கொடுக்குறோன்றது தான் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஈஸியான ஒர்க்கு. ஸோ ஒரு டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கான ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க பெண்டிங் ஏர்னிங் பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் பே அவுட் வந்து $5 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா நமக்கான பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 13 இருந்தது, $0.13 இருந்தது. இப்போ வந்து 3 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கும் நம்ம எவ்வளோ டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ ஃபஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டாக இருந்தது. அவைலபிள் பார்த்திங்கன்னா 9 இருந்துச்சு. இப்போ வந்து 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு 1 மைனஸ் ஆகிட்டு 8 காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஒர்க் தான் இது. ஜஸ்ட் நீங்கள் டாஸ்க்கை வந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதால
நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ மினிமம் வந்து நீங்கள் $5 மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒர்க்கை பொறுத்து உங்களுக்கு டாலர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறதுன்னா இங்கே ரைட் சைடில் டாலர் பக்கத்தில் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம், நம்ம பேஅவுட் கொடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு $0.16 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $5 வீக்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு பேஅவுட் கொடுத்துருவாங்க. ஸோ மினிமம் வந்துட்டு நீங்கள் ஒர்க்கிங் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ்க்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ நம்மளோட பேபால் அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேபாலோட இமெயில் அட்ரஸ்க்கு போகும். ஜஸ்ட் நீங்கள் அதில் இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணுறது தான். எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுல மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 to 10 minutes கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அவங்க கொடுக்குற டாஸ்க்கை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பண்ணுறதால பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டாலர்ஸாக கிடைக்குது. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவங்க வெனஸ்டே வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வியூ ஆகும் இந்த அமௌண்ட்டு. தேர்ஸ்டேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 0 காட்டும். ஸோ 0 காட்டுதுன்னு பயப்பட தேவையில்ல. நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ செப்பரேட்டாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அந்த வீக்கு. ஆக்சுவலாக இது வந்து வீக்லி பேமெண்ட் மாதிரி நம்மளுக்கு இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணி மந்த்லி ஒர்க் பண்ணி ஸோ 3 to 4 months நம்ம ஒர்க் பண்ணி பேஅவுட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ இது வந்து ஈஸியான ஒர்க்கு. ஸோ ஈஸியான வெப்சைட்டும் கூட. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி பண்ண போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு கமிஷன் தராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை பேஅவுட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஃபரல் லிங்க் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ரெஃபரல் லிங்க் பண்ணும்போது அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நம்மளுக்கு மினிமம் $2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த சைட்டை நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓகேனா ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.